45 லட்சம் பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மானியத்திற்காக 14,000 கோடி ரூபாய் உட்பட கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைக்கு 17,068 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு. நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் மூலம் தொலைதூர பகுதியில் உள்ள விவசாயிகளின் கால்நடைகளுக்கு சிறப்பான கால்நடை மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 57 கோடி ரூபாய் செலவில் 2,20,126 கிராம முகாம்களில் 45 லட்சம் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட மற்றும் அவதியுறும் கால்நடைகளின் உணவு தேவை, மருத்துவ உதவி, ஆம்புலன்ஸ் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்திற்கு இதுவரை 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன் வளங்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பாதுகாத்து பராமரிப்பதற்கு இந்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்விற்கு அதிகபட்ச முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான செயல்திறன் மிக்க திட்டங்கள் மூலம் மாநிலத்தின் மீன்வளத்துறை வளர்ச்சி பெற்ற துறையாக திகழ்கிறது. இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்க இயலாத நிலையில் உள்ள 309 விசைப்படகுகள், 51 நாட்டுப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 20 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மீனவ நல வாரியத்திலிருந்து இறந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு 18 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. மீனவர்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் வழங்குவதற்காகவும் மீனவர்கள் தென்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல ஏதுவாகவும் சிறப்பு வாழ்வாதார தொகுப்பு திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்தார்கள். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சிமடம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பாம்பன் பகுதியில் தூண்டின் விளைவு 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் குந்துக்கால் பகுதியில் மீன்பிடி இறங்குதளம் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 356 கோடி ரூபாய் செலவில் மேற்கண்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 3,357 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 246 மின்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான பணிகள் செயல்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடிப்பு குறைவாள சிறப்பு நிவாரண உதவித்தொகை 6,000 ரூபாயாகவும், மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை 8,000 ரூபாயாகவும் இந்த ஆட்சி காலத்தில் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மீன்பிடிவு குறைவுகால நிவாரணத் தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை மற்றும் கடல் மீனவர் மற்றும் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டங்களின் கீழ் 1,659 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. பால்வளம். கிராமப்புற மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய பால்வளத்துறையின் வளர்ச்சிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் தரமான பால் கிடைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பால் பண்ணைகள் நவீனமயமாக்கலுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 758 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையினை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியதன் மூலம் 3.7 லட்சம் பால் உற்பத்தியாளர்களும், விற்பனை விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்ததன் மூலம் நுகர்வோர்கள் ஆண்டொன்றுக்கு 270 கோடி ரூபாய் சேமிப்பும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,435 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கைத்தறி மற்றும் துணிநூல். நலிவடைந்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான தேவையான மூலதன உதவியை வழங்கிடும் நோக்கத்தோடு கைத்தறி ஆதரவு திட்டம், விசைத்தறி தொழிலை மேம்படுத்திட விசைத்தறி நவீனமயமாக்கும் திட்டம், தொழில்நுட்ப ஜவுளித்துறையின் உற்பத்தியை ஊக்குவிக்க தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், கைவினைஞர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை மின் வணிக முறை மூலம் உலக சந்தைகளுக்கு விரிவுபடுத்த கைவினை சந்தைப்படுத்துதல் இயக்கம் ஆகிய புதிய திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. நெசவாளர் முத்ரா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதன்மை மாநிலமாக திகழ்வதை இந்த அரசு உறுதி செய்துள்ளது. கைத்தறி ரகங்களின் ஏற்றுமதியினை அதிகரிக்கும் நோக்கிலும் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரவும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. பட்டுச்சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஆரணி பகுதியில்
5000 கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு கைத்தறி பட்டுப்பூங்கா 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 70,000 கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 2 மாதங்களுக்கு 300 அலகுகளாக 2023 ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 1,60,000 விசைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரம் 2 மாதங்களுக்கு 1000 அலகுகள் வரை உயர்த்தியும் 1000 அலகுகளுக்கு மேல் மானிய விலையிலும் 2023 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 28,108 கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் முதியோர் ஓய்வூதியம் 2023 ஆண்டு முதல் மாதம் ஒன்றுக்கு 1,200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1.77 கோடி ஆண்கள் மற்றும் 1.77 கோடி பெண்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர் வேலைவாய்ப்பும் வழங்கி வரும் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்த கடந்த 5 ஆண்டுகளில் 3,021 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜவுளி தொழிலில் முன்னணி வகிக்கும் தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளியின் ஒரு பிரிவான விளையாட்டு ஜவுளி ஆடைகளின் தரமான உற்பத்தியினை உறுதி செய்திடவும் அவற்றின் தரத்தினை பரிசோதிக்கவும் கோயம்புத்தூரில் உள்ள தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி கழகத்தில் சிட்ரா கோயம்புத்தூர் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தரப்பரிசோதனை மையம் அட்வான்ஸ்ட் குவாலிட்டி டெஸ்டிங் லெபார்டரி ஒன்றை நிறுவவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 612 கோடி ரூபாய் உட்பட கைத்திறன் துணிநூல் மற்றும் கதத்துறைக்கு 1943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை கணிசமாக மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக மனைப்பிரிவு மற்றும் கட்டட விண்ணப்பங்களுக்கான திட்ட அனுமதிகளை எளிதாக பெறுவதற்கென ஒற்றைச்சாளர முறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 24,446 மனைப்பிரிவு விண்ணப்பங்களும் 9,002 கட்டட விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கிடவும் தடையின்மை சான்று NOC வழங்கும் 11 துறைகளும் ஒற்றைச்சாளர முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் சுயசான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதியை எளிதாகவும் உடனடியாகவும் பெறும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை 1.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். 3,500 சதுர அடி வரை மனைப்பரப்பில் கட்டப்படும் குடியிருப்புகளுக்கு பொருந்தும் இத்திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர பிரிவினர் பெருமளவு பயன்பெற்று வருகின்றனர். கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர் மற்றும் ராஜபாளையம் ஆகிய 4 நகரங்களுக்கான பெருந்திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையின் உயிர் நாடியாக நகர்ப்புற போக்குவரத்து விளங்குகிறது. கிளாம்பாக்கத்தில் தற்போது முழுமையாக செயல்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் தென் மாவட்டங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் கோயம்பேடு முனையத்தின் போக்குவரத்து நெரிசலையும் கணிசமாக குறைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கு நோக்கி செல்லும் பேருந்து போக்குவரத்திற்காக கூத்தம்பாக்கம் புறநகர் பேருந்து முனையம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த முனையங்கள் பேருந்து இயக்கங்களை பரவலாக்கி பெருநகர பகுதி முழுவதும் சீரான போக்குவரத்தை உறுதி செய்யும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பயனாளிகள் தாமாக வீடு கட்டுகள் திட்டத்தின் கீழ் வீடு ஒன்றுக்கு 2.1 லட்சம் ரூபாய் மானியத்தில் 2,21,217 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு உள்ள நிலையில் 43,309 வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. மேலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களுக்காக 58,811 அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் 53,227 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன.